ஒரு பெண் கௌதம புத்தரின் தத்துவத்தில் ஆழ்ந்த காதல் கொண்டிருந்தாள். அவள் ஒரு இளவரசி. புத்தர் அவள் இருக்கும் ஊருக்கு வந்திருந்தார். அவள் புத்தருடைய போதனைகளை கேட்டுவிட்டு அரண்மனை திரும்பியிருந்தாள். புத்தரின் போதனைகள் அவளை நிறைத்திருந்தது. இந்தியாவில் பண்டைய காலங்களில் இது வழக்கமாக இருந்தது. அது ஒரு அன்பான செயலாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது பெண்களின் அடிமைத்தனத்தின் ஒரு பகுதியாக மாறியிருக்கலாம். அதாவது அவள் தன் கணவனை குளிப்பாட்டி கொண்டிருந்தாள். அப்போது அவள் தன்னுடைய கணவனிடம், என் சகோதரன் புத்தரின் சீடராக மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னாள். அவளுடைய கணவர் சிரித்துவிட்டு, that is ridiculous, யோசிக்கிறானா? எத்தனை வருடங்களாக அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டார். அதற்கு அவள், எனக்கு தெரிந்தவரை அவன் சுமார் 5 வருடங்களாக யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்று பதில் சொன்னாள். அதற்கு கணவர், அவன் ஒருபோதும் சீடனாக மாட்டான். அவன் யோசித்துக் கொண்டேதான் இருப்பான். 5 ஆண்டுகள் சிந்திக்கக்கூடிய ஒருவரால் 50 ஆண்டுகள் சிந்திக்க முடியும் என்றார். இவை சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் அல்ல. ஒன்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அல்லது உங்களுக்கு புரியவில்லை. These are abrupt quantum leaps. சாலையில் பாம்பை பார்த்தவுடன் விலகிச் செல்வதா அல்லது குதிப்பதா என்று நீங்கள் யோசிக்க மாட்டீர்கள். நீங்கள் திடீரென்று ஏதாவது செய்கிறீர்கள். வீடு தீப்பிடிப்பதை பார்க்கும்போது என்ன செய்வது என்று 5 வருடங்கள் அங்கேயே உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள். வீடு தீப்பிடிப்பதை பார்த்தவுடன் உங்கள் உடையை சரியாக அணிந்திருக்கிறோமா இல்லையா என்று கூட கவலைப்பட மாட்டீர்கள். ஒருவேளை குளித்துக் கொண்டிருந்தால் ஜன்னல் வழியாக நிர்வாணமாக குதித்து விடுவீர்கள். பார்ப்பவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் அல்ல இது. அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி.